பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கான வேத வசனம் நெகேமியா 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாயிருக்கிறதையும். பிரியமானவர்களே, நெகேமியாவின் மேல் கர்த்தருடைய கரம் இருந்தது. நெகேமியாவுக்கு நன்மை செய்து அனுகூலமாக இருந்தது என்று அறிகிறோம். அவனுக்கு உதவி செய்யும் ஆட்களை தேவன் தந்தார். எனவே இடிந்து போன எருசலேமின் அலங்கத்தை 52 நாட்களில் கட்டி முடித்தார். எத்தனையோ நிந்தைகள், பரியாசங்கள், போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தர் தனக்காய் வைத்த வேலையை, ஊழியத்தை, தேவ சித்தத்தை நிறைவேற்ற முழு மூச்சுடன் செயல்பட நெகேமியாவிற்கு தேவனுடைய கரம் நன்மை செய்தது. ஆனால் தேவனை விட்டு தூரம் போன நகோமியின் அனுபவம், கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய தேவன் ஒருபோதும் தீமை செய்பவர் அல்ல, அவர் நன்மைகளையே செய்கிறவர். இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடம் ஜெபம் பண்ணி நம்மோடு இருக்கும்படி பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி இருக்கிறார். கர்த்தருடைய அபிஷேகம் நம்மேல் இருக்கிறது. ஆகவே பரிசுத்த ஆவியானவரை நாம் கனப்படுத்தி சந்தோஷப்படுத்துவோம். அவர் நம்மோடு கூட இருந்து எல்லா காரியங்களிலும் நமக்கு நன்மையே செய்வார். ஆகவே நெகேமியாவின் மேல் கர்த்தரின் கரம் இருந்தது போல கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் செய்யும் எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்ய, உங்களுக்கு உதவி செய்ய, உங்களை பலப்படுத்த கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகவே உங்கள் கஷ்டத்தின் நேரத்தில், கண்ணீரின் சமயத்தில், பலவீனத்தின் மத்தியில் சோர்ந்து போகாதேயுங்கள். கர்த்தர் மேல் உங்கள் நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். தேவன் உங்களுக்கு நன்மைகளையே செய்வார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். நெகேமியாவின் மேல் கர்த்தருடைய கரம் இருந்தது போல இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவர்களோடு இருந்து நன்மைகளையே செய்கிற தேவனாயிருக்கிறீர். விசேஷமாக மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிக்காக ஜெபிக்கிறப்பா. யுத்த பயத்தினாலே, மரண பயத்தினாலே கண்ணீர் வடித்து கொண்டு துக்கப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் கர்த்தருடைய கரம் நெகேமியாவோடு இருந்தது போல ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடும் கர்த்தர் இருக்கிறீரப்பா. யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன். எத்தனையோ சகோதர சகோதரிகள் மரண பயத்திலிருந்து விடுதலை பெற பரிசுத்த ஆவியான தேவன் ஒவ்வொருவரோடு பேசுவீராக, ஒவ்வொருவருக்கும் ஆறுதல் செய்வீராக. ஒவ்வொருவரோடு கூட இருந்து திடப்படுத்தும், பலப்படுத்தும். அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். சமாதானமும் கிருபையும் சூழ்ந்து கொள்ளட்டும். ஒரு மக்களுக்கும் எந்த ஒரு உபத்திரவம் இல்லாதபடிக்கு கர்த்தர் கிருபையாய் உம்முடைய மக்களை வேலி அடைத்து காக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். யுத்தங்களை ஓய செய்து சமாதான வார்த்தைகளை கேட்க கிருபை செய்யுங்க. எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.